எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். நான் இந்த வீடியோவுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய வல்லமையின் மூலமாகவும் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். உங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அது உங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மையை காண வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலம் மட்டும் நமக்கும் பல பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் அவரை புறக்கணித்தது. அவரை கல்லால் எறிந்து அவரை துரத்த ஆரம்பித்தது. அவரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து அவரை மரணத்துக்கு பாத்திரவான்களாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் இயேசுவுக்கே அவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தது உண்டானால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடு, உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். பச்சை மரத்துக்கே அவ்வண்ணமான பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு எவ்வளவு பாடுகள். ஆம், இயேசு கிறிஸ்து போதகரும் ஆண்டவருமாய் இருந்த இயேசுவையே இந்த உலகம் துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களுக்கும் துன்பங்கள், பாடுகள் வருகும். நாம் கர்த்தருக்காக எழுந்து நிற்க நினைக்கிற நேரம், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நேரம், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது, நாங்கள் தேவனுடைய சுவிசேஷமாகிய திருச்சபையை ஸ்தாபிக்கிற நேரத்தில் அங்கே நமக்கு பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்கிறது. உலகத்தினால், உலக மக்களினால, சாத்தானாலே நமக்கு அநேக போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. இயேசு இதை குறித்து சொன்னார். அங்கே யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் தைரியமாய் இருங்கள். ஏனென்றால் இந்த உலகம் இயேசுவை உதறி தள்ளினது. இயேசுவை அவர்கள் துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஆகவேதான் இந்த இயேசுவை உலகம் அங்கே சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுத்தது. அதுக்கு பின்னாய் வந்த அநேக பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்களும் அதே சிலுவையில் மரித்தார்கள். இயேசுவை போல அவர்களும் சிலுவையில் மரித்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவே இல்லை. உலகம் அவர்களை வெறுத்து தள்ளினது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்துது ஏன்? அவர்கள் என்னை அறியாததினால, என்னை எப்படி துன்பப்படுத்தினார்களோ உங்களையும் அப்படியே துன்பப்படுத்துவார் என்று இயேசு சொன்னார். யோவான் புத்தகம் 16வது அதிகாரத்துல இயேசு இதை சொன்னார். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஜெப ஆலயத்தில் கொண்டு கட்டி இழுத்து ஜெப ஆலயத்துக்கு புறம்பே உங்களை தள்ளுவார்கள், உங்களை கொலை செய்வார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான், தேவனுக்கு ஊழியம் செய்கிறான் நினைப்பான். அப்படிப்பட்ட காலம் வரும் என்று சொன்னான். ஆம், இதுதான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாக 2019 அங்கே இலங்கையில் ஒரு பயங்கர குண்டுவெடிப்பு வந்தது. அந்த மனிதர்கள் குண்டுகளை தேவாலயத்தில் வைக்கும் போது என்ன நினைத்தார்கள்? நாங்கள் அல்லாவுக்கு அங்கே தொண்டு செய்கிறோம், நாங்கள் மற்றவர்களை கொலை செய்தால், அங்கே தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவர்களுக்கு சொர்க்கத்தில் அநேக பெண்கள் கிடைப்பார்கள், அவர்கள் மரித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர்கள் இறைவனுக்கு பணி செய்கிறதாகவே நினைத்தார்கள். ஆம், இது இன்றைக்கு அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். ஆம், இந்த உலகம் இயேசுவை கொலை செய்தது உண்டானால் உங்களையும் கொலை செய்யும். உலகம் இயேசுவை வெறுத்தது உண்டானால் உங்களையும் வெறுக்கும். இயேசுவை இந்த உலகம் பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார்.
அவருடைய மகிமையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிற நேரம். இந்த உலகத்திலே பாடுகளுக்கு பதிலாக ஒரு மகிமையை தருகிற நேரம். இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், பாடுகள் கிறிஸ்துவில் இருந்தும் அவருடைய அன்பில் இருந்தும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் ஒரு நாளும் உங்களை பிரிப்பதில்லை. ஆகவேதான் நீங்கள் திடங்கொள்ளுங்கள். இயேசு வெற்றி பெற்றதை போல நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பாடுகள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். இயேசு பலன் தருவார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடுகள் வழியாய் யார் யார் கடந்து போகிறார்களோ அவர்களை இந்த வார்த்தை பலப்படுத்தட்டும். உலகத்தில் ஆண்டவரே உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பீராய். உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எதுவும் உம்முடைய அன்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பிரிப்பதில்லை, ஊழியத்திலிருந்து பிரிப்பதில்லை. ஆண்டவரே அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராய். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் என்றாலும் திடங்கொள்ளுங்கள், இயேசு வெற்றி தருவார். ஆமென், ஆமென்.